கொலாஜன்னா என்ன? இத எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும்? இதுக்கு நம்ம உணவுல எப்படி நம்ம இயற்கையா நம்ம எடுக்கலாம்? இல்ல சப்ளிமெண்ட்ஸ் போகும்பொழுது நம்ம எதுல கவனம் செலுத்தணும்? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கொலாஜன். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், விளம்பரங்கள்ல பார்த்துருப்போம், இல்லை நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கும்பொழுதெல்லாம் இந்த கொலாஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். இந்த கொலாஜன்னா என்ன, இதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும், இதுக்கு நம்ம உணவுல எப்படி நம்ம இயற்கையா நம்ம எடுக்கலாம், இல்லை சப்ளிமெண்ட்ஸ் போகும் பொழுது நம்ம எதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த பதிவு இருக்கணும். ஆக்சுவலாக கொலாஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமது உடம்பில் இருக்கக்கூடிய புரதங்களில் 30% அதிக அளவு எதனால் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜனால தான் ஏற்படுது. இது அவ்வளோ ஒரு முக்கியமான புரோட்டீன். இது நார்மலா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது தோல்ல இருக்கும், தசையில இருக்கும், எலும்புகள்ல இருக்கும், இணைப்பு திசுக்கள்ல இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள், இது எல்லாவற்றிலும் இந்த கொலாஜன் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்கின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீத்துவமா, சாஃப்டா, நல்ல ஒரு லுக்கிங்ல இருக்கிறது. தசைகள் நல்ல பலப்பட்டு இருக்கிறது. ரத்த நாளங்களும் ரொம்ப முக்கியம். கொலாஜன்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா ரத்த நாளங்கள் பாதிக்கப்படும். ஈஸியா வெரிகோஸ் வெயின் போன்றவை எல்லாம் வரும். இந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் முக்கியமானது இந்த கொலாஜன். ஆனா இந்த கொலாஜன் ஆனது நம்மளுடைய நடுத்தர அந்த 20 வயதுகள்ல, அதாவது ஒரு 25 வயது அது வரைக்கும் தான் நமக்கு இருக்கும், உடம்புல அதிகமா இருக்கும், உற்பத்தி ஆகும். அதன் பின்னாடி வயதாக வயதாக 25 வயதுக்கு மேலேயே குறைய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-35 வயதெல்லாம் கடக்கும் பொழுது நம்ம உடம்புல 80% அந்த கொலாஜன் குறைந்து போயிடும். அதனாலதான் என்ன அப்படின்னா அந்த 25 வயதை தாண்டும் பொழுது ஸ்கின்ல சில சேஞ்சஸ் ஏற்படுறது, ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, கொஞ்சம் தொய்வு தன்மை ஏற்படுறது, தசைகள் பலமிழந்து காணப்படுறது. குறிப்பாக பெண்களுக்கு கால் பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த மூட்டுக்கு உள்ளூர் பகுதிகளில் தசை தடித்து காணப்படும். ஆக்சுவலா நிறைய பேருக்கு முடக்குவாதமோ இல்லை மூட்டு வலி இருந்ததுன்னா அந்த இடத்துல வீக்கம் வலின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, நம்ம தசை ஸ்ட்ரென்தனிங் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த கொலாஜன் குறைஞ்சு போனதுனால இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றது, வெரிகோஸ் வெயின் வர்றது, இதெல்லாம் 25 வயதுக்கு மேலே இந்த கொலாஜன் குறைவதனால் வரக்கூடிய பாதிப்பு. அப்ப நம்ம இந்த கொலாஜனை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையாக இந்த கொலாஜன் எதுல இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி அசைவ உணவுகள்ல தான் இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய எலும்பு சூப்பு, மீன் போன்ற விஷயங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த கொலாஜன் இருக்கு. அப்ப இது இல்லாமல் சில பேர் சப்ளிமெண்ட்ஸா எடுக்கிறாங்களே டாக்டர், அது ஏற்புடையதா அப்படின்னா, ஆக்சுவலா சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீனையே நல்ல பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளிஃபை ஆக்கி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்னா சில பேர் கம்ஸா இருக்கும், சிலர் பேருக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ், அதாவது நம்ம தண்ணீர்ல கலந்து குடிக்கிற மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும், சிலது பவுடரா இருக்கும், சிலது கேப்சூலா இருக்கும், சிலது லிக்விட்ஸா இருக்கும். இந்த மாதிரி பல முறைகள்ல இருக்குது. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரா இது ஒரு 3 சோர்சஸ்ல இருந்து தான் வருது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றியில இருந்து வருது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொருள்கள்ல இருந்து வருது. அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள்ல இருந்து வருது. இதை யூஸ்வலா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றியில இருந்து எடுக்கிறோம்னா போவைன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்த கடல்வாழ் உயிரினங்கள்ல இருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எடுக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்கின்க்கு ரொம்ப நல்ல பலன் அளிக்கும். மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜரான சப்ளிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரினங்கள்ல இருந்து எடுக்கக்கூடியதான். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3லையும் சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்சைன்னு சொல்லக்கூடிய பன்றியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கொலாஜன் தான். பன்றியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கொலாஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாவற்றிற்கும் நல்லது. குறிப்பாக இரத்த நாளங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா இந்த பன்றியிலிருந்து எடுக்கக்கூடியதான்.
அதே மாதிரி பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சப்ளிமெண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம உடம்பு அத ரொம்ப மேக்ஸிமமா உறிஞ்சக்கொள்ளக்கூடிய தன்மைய தான் பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கொலாஜன் இந்த 3ல இருந்து எதிலிருந்து கிடைப்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்றியிலிருந்து கிடைக்கிறதாம். அடுத்து இந்த மாடுகள்ல இருந்து கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பயோ அவைலபிளா வந்து இருக்காது. ஸோ இது எதற்காக சொல்லப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உணவு முறையை வந்து சார்ந்து வந்து இருப்போம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுகள்ல மட்டும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலாஜன வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸா வந்து எடுக்கிறோம். யூசுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 உயிரினங்கள்ல இருந்து அசைவமா எடுத்தாலும் அது எந்த அளவுக்கு 100% வந்து பியூரிஃபைடா இருக்குன்னு சர்டிபிகேட் இருக்கக்கூடிய கொலாஜனை தான் வந்து நம்ம பயன்படுத்தணுமே தவிர, அப்படி இல்லாதத வந்து நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி சர்டிபிகேஷன் இல்ல அப்படின்னா, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரி டாக்டர், நான் சுத்த சைவம். நான் இந்த விலங்கின பொருட்கள்லாம் எடுக்க மாட்டேன். அப்ப எனக்கு கொலாஜன் ஆக்சுவலா மூலிகைகள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்தும் கிடைக்காதா அப்படின்னா, ஆக்சுவலா பிளான்ட் கொலாஜன்னு இருக்கு. ஆனா பிளான்ட் கொலாஜன் அப்படின்னா, இந்த கொலாஜனை வந்து அதிகரிக்க மோட்டிவேட் பண்ணக்கூடிய சத்துக்கள் அதுல வந்து இருக்கும். அப்ப அதுல அமினோ அமிலங்கள் இருக்கலாம், விட்டமின் சி இருக்கலாம், சில தாது உப்புக்கள் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, எந்த ஒரு மூலிகையும் தனியா கொலாஜனை வந்து டைரக்ட்டா கொண்டு போகக்கூடிய மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாரி ஒரு அற்புதமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கை ஈர்க்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த முருங்கை கீரையோட அந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா? அதுல அவ்ளோ அற்புதமா அந்த கொலாஜன் இன்டியூசர் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி இதுல ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருக்கிறதுனால, இன்னமும் நமக்கு அது மேற்கொண்டு வந்து நம்மள தூண்டுவிக்கப்படும். ஸோ அவங்க வந்து சைவம் மட்டும் இருக்கிறவங்க, கொலாஜன் வேணும், நம்ம ஸ்கின்ன நல்லா பாதுகாத்துக்கணும், நம்ம தசைகள நல்லா பாதுகாத்துக்கணும், இருதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம், இந்த முருங்கை ஈர்க்க சூப்பு நல்லா ஒரு கைப்பிடி வந்து சின்னதா உடைச்சு குச்சிகள எடுத்துட்டு, அதுல வந்து இப்போ ஒரு கைப்பிடி குச்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா 3 டம்ளர் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி நல்லா ஒரு 1 டம்ளர் 3/4 டம்ளரா வந்தோனே வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஸ்டமக்ல வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது, நமக்கு இந்த கொலாஜன வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை அதற்கு வந்து ஒரு ட்ரேஸ் அளவுல இருக்கு. ஸோ அப்போ கொலாஜன் அப்படிங்கிறது ஸ்கின்ன மட்டும் சார்ந்தது இல்ல. ரத்த நாளங்கள் எல்லாம் சார்ந்தது. ஆனா அத சப்ளிமெண்ட்ஸ்ல எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி இந்த கொலாஜன்லாம் இப்படி எடுக்கிறோம். ஆனா இது நம்ம உடம்புல குறையாமல் இருக்கணும். ஏன் நீங்க சொல்றீங்க 25 வயது வரைக்கும் நல்லா இருக்கும்னு. ஆனா அந்த 25 வயதுக்குள்ளேயே நம்ம சில முறைகள ஃபாலோ பண்ணோம்னா குறைஞ்சிடும். அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா சுகர் எடுக்கிறது. அடுத்து என்னன்னது ஸ்மோக்கிங், ஆல்கஹால். நார்மலா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ணா உடம்புல கொலாஜன் குறைஞ்சிரும். அதனால தான் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னங்கள்ல கருந்திட்டு இருக்கிறது, கொஞ்சம் ஸ்கின் சாகிங்கா இருக்குது, தசை பாதிப்புகள் வருது. அதே மாரி சுகர் யாரானாலும் சுகர் ஜாஸ்தியா எடுக்கும் பொழுது, இந்த கொலாஜன வந்து குறைச்சிரும். அடுத்து 3வது சொல்லக்கூடிய காரணம், குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் இதுல சொல்லக்கூடியதுன்னா, வெயில்ல எக்ஸ்போஸ் ஆனா கொலாஜன் குறைஞ்சிருமா? வாஸ்தவம் தான். ஆனா நம்ம ரொம்ப வந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் வெயில்ல இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் இல்ல. ஏதோ ஒரு டிராவல் பண்றோமா, அதுவும் கொஞ்சம் தான் லைட்டா படும். அதுல எல்லாம் கொலாஜன் குறையாது. ஸோ இங்க கொலாஜன் முக்கியமா, விட்டமின் டி3 முக்கியமானா, விட்டமின் டி3 தான் முக்கியம். அதனால வெயில்ல கொஞ்ச நேரம் போனாலே நம்ம கொலாஜன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்ப கொலாஜன் குறையாமல் இளமையாக இருக்கணும் அப்படின்னா, உணவில் அதிக அளவு சர்க்கரை, மாவுச்சத்தையும் குறைக்கணும். மது பழக்கம், புகைப்பழக்கம். இத வந்து அறவே நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கொலாஜன் வந்து நம்ம உடம்புல ஆரோக்கியமாக 25 வயது வயது வரை இருக்கும். அதுக்கு மேலயும் நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நன்றி.